மொழிக் கொள்கையை பொறுத்தமட்டில் இருமொழி கொள்கைதான் என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் கருத்து. அதில் வேறுபாடு இல்லை. அவருடைய அண்ணா இசத்தில் முக்கியமான இன்னொன்று, இன்னும் பல பேரால் அதை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. தெரிந்தாலும் அதை நிறைவேற்ற முடியுமா என்று தெரியவில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் நம்பிக்கையை இழந்துவிடும் போது அல்லது கடமையிலிருந்தோ பொறுப்புகளிலிருந்தோ அவர்கள் விலகும் போது அவர்களை திரும்ப அழைக்கும் உரிமை மக்களுக்கு வேண்டும் என்று சொன்னார். ஆங்கிலத்தில் ரைட் டு ரீகால் என்று பெயர். இது வளர்ந்த ஜனநாயக நாடுகளில் உள்ள ஒன்று. இது நீண்ட காலத்திற்கு முன்னாலேயே 1846 அப்பொழுது சுவிட்சர்லாந்திலே கொண்டு வரப்பட்டது. அதற்கு அடுத்து அமெரிக்காவிலே 1920 21 இங்கிலாந்தில் 1995 இது நடைமுறைக்கு வந்ததாக தெரிகிறது. இதை 1972 தன்னுடைய கொள்கை பிரகடனப்படத்தில் சொல்லியிருக்கிறார். ஆக அவர் அன்றைக்கே ஒரு தீர்க்கதரிசி மாதிரி இருந்து மக்களாட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறையோடு இருந்தார்கள். அதே மாதிரி கல்விக் கொள்கை, பொருளாதார கொள்கையில் கருப்பு பணத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அன்றைக்கே தீர்மானம் போட்டார். அன்றைக்கே சொல்லியிருக்கிறார். இந்த டிமானிட்டைசேஷனை பற்றி நம்ம பேசணும். 1000 ரூபா நோட்டு 500 நோட்டெலாம் செல்லாது போகுது. அப்போவே சொன்னது 100 ரூபா நோட்டை செல்லாதாக்கி எல்லா பணத்தையும் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரணும்னு சொன்னார். அதற்கு காரணம், உலகத்திலேயே அதிகமாக கருப்பு பணத்தை வைத்திருக்கிற நாடுகள் பட்டியலில் நாம் தான் முதலிடத்தில் இருக்கிறோம். இந்த நாட்டில் மட்டுமல்ல, வெளிநாட்டில் கொண்டு போய் வைத்திருப்பவர்கள் வேறு எங்கேயுமே கிடையாது. அதிகமாக நம்ம நாடு தான்.